திருநாடுடைய பெரியவா போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பரமாவதானம் கலியுகம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு 2 பெண் குழந்தைகளும் போயிடுத்து ஆண் குழந்தை வேணும். 2 பெண் குழந்தைகளும் போயிடுத்து ஆண் குழந்தை வேணும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனவே பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு எபிசோடையும் பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் தோணலாம், இதை நான் கற்பனை பண்ணுறது தான், நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு சம்பவமாகவே இதில் வந்துட்டுருக்கே எப்படி அப்படின்னா, அது என்னோடய புத்தியில் வரல. எனக்கு பெரியவாக அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து அனுகிரகத்தை கொடுத்து நான் பார்க்குற இன்டர்வியூவில் எல்லாத்துலேயும் வரக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கும்போது அதை விஷயங்கள்லாம் தெரியறது. அதை நான் இப்போ சொல்லின்னு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனமே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு சேனலில் மட்டும் பெரிய அனுகிரகத்தில் அதை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. பிரம்மஸ்ரீ பிருங்கி வெங்கட்ராம சாஸ்திரிகள் அவருடைய இன்டர்வியூவை பார்த்தேன். இவர் 1943 பிறந்திருக்கார். 1949லேருந்து 56 வரைக்கும், அதாவது இவருக்கு 6 வயசு அது மாதிரி இருக்கும். 6 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் வேதத்தை கற்றுன்ட்ருக்கார். அதுக்குள்ளேயே நல்ல ஞானம் உள்ளவர். சின்ன பையனாக இருக்கும்போது நல்ல வரணுமே வேதம். இப்போ அப்பா அம்மா ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர், ராமேஸ்வரத்தில் இருக்கா. அப்பா தியாகராஜ சாஸ்திரிகள்னு பேர். மகாபெரிவா ராமேஸ்வரம் வந்தபோது பெரியவாளுக்கு ஸ்நான சங்கல்பம் பண்ணணும். அந்த கடலில் சமுத்திர ஸ்நானம் பண்ணும்போது அதை அப்பா தான் இந்த நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே இந்த வெங்கட்ராம சாஸ்திரிகள் பிருங்கி வெங்கட்ராம அவருடைய அப்பா தான் பண்ணி வைப்பாராம். அந்த சங்கல்பத்தை பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு பண்ணி வைப்பாராம். அந்த மாதிரியான அவரும் வேதத்தை நல்லா படிச்சிருக்கார். அவர் எல்லாமே இந்த மாதிரி சங்கல்பம் பெரியவாளுக்கே பண்ணி வச்சுருந்துருக்கார். அந்த கேம்ப் முடிகிற இருக்கும். அப்போ பெரியவாளுக்கு ரொம்ப சின்ன வயசாம். இவாளுக்கு குழந்தை கிடையாது அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிட்டா. ஏன்னா ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் பிறந்தது, ஒவ்வொன்றும் உயிர் போயிடுத்து. அதெல்லாம் ஒவ்வொரு கொஞ்சம் வயசில் எல்லாம் போயிடுத்து. அதுக்கப்புறம் டாக்டர்கள்லாம் சொல்லிட்டா அப்பா அம்மாவுக்கு. இந்த பிருங்கி வெங்கட்ராம சாஸ்திரிகள் இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்காரு. அவருடைய அப்பா ஆமாம், அதாவது தியாகராஜ சாஸ்திரிகளும் அவர் பொண்டாட்டிக்கும் அவளுக்கு குழந்தை இனிமேல் பிறக்காது, அதுக்கான பாக்கியம் இல்லைன்றத பெரிய இப்போ டாக்டர்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாலாம். ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனால் முடியாமல் இருக்காது. அவர் நினச்சா அவளுக்கு குழந்தை பிறந்துடும். இப்போ தியாகராஜ சாஸ்திரிகள் ரொம்ப தடவை சொன்னதில்லை இதை பற்றி. பெரியவா அந்த தடவை விட்டுட்டு அப்புறம் எப்பயோ ஒரு வாட்டி திருப்பி அந்த ராமேஸ்வரம் வந்தபோது மனசில் வருத்தம் இருந்தது, சொல்லிட்டாராம். இந்த மாதிரியான இது இருக்குது, எனக்கு 2 பெண் குழந்தைங்களும் போயிடுத்து, அதுக்கப்புறம் எனக்கு வாரிசு இல்லை, இது மாதிரி ஆண் குழந்தை ஒன்று வேணும், அதுதான் அந்த குலத்தை இது பண்ணுற மாதிரி அதை போஷிக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு ஆண் குழந்தை தேவை அப்படின்னா தான். பெரியவா கேட்டுன்ட்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். உனக்கு ஒரு ஆண் குழந்தை உண்டு, பெரியவா சொன்ன வார்த்தை, உனக்கு ஒரு ஆண் குழந்தை உண்டு, அதுக்கு பிக்ஷாடனேஸ்வரன் அப்படின்னு நீ பேர் வைக்கணும் அப்படின்னாராம் பெரியவா. வைக்கிறேன் அப்படின்னு மகாபெரிவா அனுகிரகம் பண்ணி அவளுக்கு ஆண் குழந்தை. அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்கள் என்ன சயின்ஸ் என்ன பண்ணும், பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் முன்னாடி அதெல்லாம் நிற்காது. அவளுக்கு நிஜமாகவே ஒரே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை தான் பிக்ஷாடனேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சுருக்கா. ஆனால் கூப்பிடுறது வெங்கட்ராமன்னு கூப்பிடுறா. அது பின்னாடி பிருங்கி வெங்கட்ராமன்
சாஸ்திரிகள்னு ஆயிருக்கு. அதுக்கு இன்னும் அர்த்தம்னு நிறைய நான் கேட்டு பார்த்துருக்கேன், புரியலை. அது யாரும் சொல்லலை அது சரியாக. பிரிங்கின்றதுக்கு எதனால் அந்த நிக்நேம் வந்தது, பெரியவா வச்ச நிக்நேம் தான், ஏன்னு தெரியல. ஆனால் பெரியவா வந்து பிக்ஷாடனேஸ்வரன் வைக்கணும்னு இருக்கா, அதுதான் அவருடைய பேராக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் நிறைய வேதங்கள்லாம் கற்றுண்டு பெரியவா கூடயே தங்கியிருந்து அப்புறம் வந்து சேவை பண்ணியிருக்கார். பெரியவா வந்து காசி யாத்திரைலாம் போனபோது கூடவே இவரும் போயிருக்கார். அதனால் இந்த விஷயங்கள், இந்த இது வந்து அனுபவத்தை நீங்கள் கேட்டிருக்க ஒரு இது இல்லை, வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்களான்னு. இந்த பிரிங்கி வெங்கட்ராம சாஸ்திரிகள் இன்டர்வியூவில் இதை சொல்லியிருக்கார். அவர் இருக்கார் இன்னும். அப்போ மகாபெரிவா கூடயே இருந்திருக்கார். அதுக்கப்புறம் கூடயே வந்துட்டு அவரை வந்து வேதத்தை கற்றுண்டு அதுக்கப்புறம் கூடயே மகாபெரிவா கூடயே நிறைய விஜய யாத்திரைக்கெல்லாம் போயிருக்கார் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் ரெண்டு பெண் குழந்தைகளும் போயிடுத்து ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு அந்த இவர் வந்து பிரிங்கி வெங்கட்ராம சாஸ்திரிகளுடைய அப்பா வந்து தியாகராஜ சாஸ்திரிகள் பெரியவாக்கு அவர் தானே ஸ்நான சங்கல்பம் பண்ணி வச்சுருக்கார் தினமுமே. அந்த ராமேஸ்வரத்தில் சமுத்திர ஸ்நானம் பண்ணும்போது அவர் வந்து நிறைய இதை கேட்கணுமான்னு நினச்சிட்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த தடவை பெரியவா வந்தபோது தான் கேட்டிருக்கார். அப்போ வந்து பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணி, நீ இந்த மாதிரி பிக்ஷாடனேஸ்வரன்னு பேருவே உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டுருக்கார். பெரியவா நினச்சா அங்கே அவளுக்கு குழந்தை பிறந்துடும். அதனால் இந்த குழந்தை தான் இந்த பிரிங்கி வெங்கட்ராம சாஸ்திரிகள் அப்படின்னு தெரியுது. ஆனால் அவருக்கு வச்ச பேர் என்னன்னா பிக்ஷாடனேஸ்வரன் அப்படின்னு. அது ரொம்ப அதிசயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா டாக்டர்கள்லாம் வந்து அந்த 2 பெண் குழந்தைகளை அப்பா அம்மாவுக்கு 2 பெண் குழந்தைகளும் போயிட்ட பிறகு, காலமான பிறகு குழந்தைகள்லாம் கிடையாது உங்களுக்கு, அதெல்லாம் இல்லை அப்படின்றத அவள் சொல்லிட்டாளாம். டாக்டர்கள் சொன்ன பிறகும் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா பெரியவா வாயில் வந்துருத்த ஒரு ஆண் குழந்தை போகணும்னு அவரை கேட்க வச்சது பெரியவா தான். பெரியவா மனசு நினச்சாதான் அதெல்லாம் வரும் வாயிலேருந்து. பெரியவா பண்ணியிருக்கார், அந்த மாதிரி அவளுக்கு அந்த குழந்தையை கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் மகாபரிபாதம் வச்சிடும்.